இந்த 3 விஷயம் இருந்தா தப்பி தவறி கூட அந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. பின்னாடி உங்களுக்கு தான் பிரச்சனை. என்னன்னு கேக்குறீங்களா? சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரே ஒரு லைக். ஃபர்ஸ்ட் ஹை டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ 1.5க்கு மேல இருந்ததுன்னா தயவு செய்து அந்த கம்பெனில கோடி ரூபாய் கிடைச்சாலும் பரவாயில்ல, தயவு செய்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. பின்னாடியும் நமக்கு ரொம்ப பிரச்சனை. ரெண்டாவது, ப்ராஃபிட் ட்ரெண்ட். ரெவென்யூ டிக்ரீஸ் ஆனாலோ ப்ராஃபிட் டிக்ரீஸ் ஆனாலோ தயவு செய்து அந்த கம்பெனில நீங்க இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. ஏன் அப்படின்னா அந்த கம்பெனி ஃபியூச்சர்ல ஏறுறது ரொம்ப கஷ்டம், இறங்குறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. மூணாவது பார்த்தீங்கன்னா ஆர்ஓஇ. நீங்க இன்வெஸ்ட் பண்ற கம்பெனில ஆர்ஓஇ 12% கம்மியா இருந்தது அப்படின்னா தயவு செய்து வேற கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னா ஆர்ஓஇ கம்மியா இருந்ததுன்னா அந்த கம்பெனி ப்ராஃபிட்ல போறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த 3 விஷயத்த பார்த்து இந்த 3 விஷயத்துல ஏதோ ஒன்று கம்மியா இருந்தா கூட தயவு செய்து அந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. ஷேர் மார்க்கெட்ல கிட்டத்தட்ட 2000 ஸ்டாக் இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டாக் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம வீராஃபின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.